சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு தேவைப்படும் பூஜை பொருட்களை தலைச்சுமையாகவும் டோலியிலும் கழுதைகள் வாயிலாகவும் கொண்டு செல்லும் பழக்கம் உள்ளது. இதை மாற்ற பம்பை டு சன்னிதானத்திலேயே 250 கோடி செலவில் ரோப்கார் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. வயநாடு இடைத்தேர்தல் காரணமாக பணிகள் தாமதமானது. இப்போது தேர்தல் முடிந்துள்ளதால் ரோப்கார் அமைக்கும் பணிகளை துவக்க கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து தேவசம்போர்டு அதிகாரிகள் கூறுகையில், ரோப்கார் அமைக்க உத்தேசித்திருந்த 7 தாங்கு பில்லர்களுக்கு பதில் 5 பில்லர்கள் மட்டும் அமைக்கவும், ரோப்கார் பாதையில் வெட்ட முடிவு செய்திருந்த 3 மரங்களுக்கு பதில் 80 மரங்களை மட்டும் வெட்டவும் திருத்திய மதிப்பீட்டின்படி திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தம் 2.7 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட உள்ள இந்த ரோப்கார் சேவையால் பம்பையிலிருந்து சன்னிதானத்தை 10 நிமிடங்களில் அடைந்துவிடலாம். சன்னிதானத்துக்கு தேவையான அத்தியாவசிய பூஜை பொருட்களை கொண்டு செல்லவும், அவசர காலங்களில் பக்தர்களை சன்னிதானத்திலிருந்து பம்பைக்கு அழைத்து வரவும் பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. நடப்பு உற்சவ காலத்திலேயே இந்த பணிகள் தொடங்குகின்றன. இதை தவிர மற்றொரு முக்கிய நிகழ்வாக சபரிமலையின் மகத்துவத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லும்